உருவாக வேண்டும். அதுதான் முக்கியம். புதிதாக புதிய பதார்த்தம் உண்டு, நாங்க அங்க உருவாகி இருக்க வேண்டும். சரியா? அப்ப அதுக்காக நாங்க எங்களை கடைசியா நடந்த வகுப்புல நாங்க ஒரு பரிசோதனை பார்த்தோம். என்ன பார்த்தோம் நாங்க? ஈய நைட்ரேட்டு. ஈய நைட்ரேட். ஈய நைட்ரேட்டு சேர்வு என்ன கலராக இருந்தது? இது வெண்ணிறமாக இருந்தது. வெண்ணிறமான ஒரு சேர்வையாக இருந்தது. இந்த சேர்வையை எடுத்து ஒரு கொதி குழாயில போட்டு என்ன செய்த நாங்க சூடு பண்ணி பார்த்தோம். கொதிக்க செய்யப்பட்டு பார்த்தோம். இப்ப எங்களுக்கு இருந்த ஈய நைட்ரேட்டு ஒரு கபில நிறமான வாயுவை வெளியேற்றுவதை நாங்க பார்த்தோம். கபில நிறமான வாயு ஒன்றை வெளியேற்றியது. சரியா? ரைட். அப்ப பாக்குறோம், ஈய நைட்ரேட்டு நாங்க வெள்ளையா போட்ட நாங்கள் ஒரு வாயு ஒன்று வெளியேறுது. அந்த குழாய்க்கு அடியில, அந்த குழாய்க்கு அருகில கீழே பாத்தீங்கன்னா அடியில பாத்தீங்கன்னா ஒரு செந்நிறமான தூள் எஞ்சி. செந்நிறமான தூள். செந்நிறமான தூள் எஞ்சி. நம்ம போட்டது வெள்ளை கலர்ல, அடியில மிஞ்சி இருக்கிறது செந்நிறமான ஒரு தூள். கபில நிறத்துல வாயு ஒன்று வெளியே போயிருக்கு. அப்ப இஞ்ச ஒரு புது சேர்வை ஒன்று உருவாகி, நாங்க போட்டது வேற, இப்ப இருக்கிறது வேற. ஆகவே இது ஒரு இரசாயன மாற்றம். எது? ஈய நைட்ரேட்ட வெப்பமேற்றுதல். ஈய நைட்ரேட்ட வெப்பமேற்று இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். ஈய நைட்ரேட்ட வெப்பமாக்குற செயல். அதே போல செப்பு சல்பேட்டு கரைசல் ஒன்றுக்குள்ள நாங்க தூய இரும்பாணி ஒன்றை போட்டு பார்க்கிறோம். செப்பு சல்பேட் எடுத்து கொதிக்குழாயில போட்டு கரைச்சமெண்டா ஒரு நீல நிற கரைசல் கிடைக்கும். செப்பு சல்பேட்டு என்ன கலர்? நீல நிறம். செப்பு சல்பேட்டு கரைசலுள் இரும்பாணியை இடுதல். செப்பு சல்பேட்டு கரைசலுக்குள்ள இரும்பாணி ஒன்றை போடணும். இந்த செயற்பாட்டுல என்ன பார்த்தினாங்க? செப்பு சல்பேட்டு கரைசல் இருக்குது, உள்ளுக்குள்ள ஒரு இரும்பாணிய போட அந்த ஆணியில இந்த கரைசல் எந்த அளவுக்கு நின்றுச்சோ அது வரைக்கும் துரு பிடிச்சிருக்கும். ஆணியில துரு மாதிரி ஒன்று செங்கபில கபில நிற படிவுகள் பார்க்கலாம். இதுக்கு ஆணி இந்த இதுக்கு மேல இருந்த கரைசலுக்கு மேல இருந்த ஆணியில ஒண்ணும் படிஞ்சிருக்காது. அந்த கரைசலுக்கு கீழே இருந்த ஆணியில கபில நிறத்துல படிஞ்சிருக்கிறத பார்க்கலாம். சரியா? அப்ப இது இது என்ன சொல்லுவாங்க, கரைசலின் நீல நிறம் குறைஞ்சு கொண்டு போகும். செப்பு சல்பேட் என்ன கலர்? ப்ளூ கலர். அந்த ப்ளூ கலர் குறைஞ்சு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், இரசாயன மாற்றம். நாங்க போட்டது வேற, ஆனா இங்க ஆணியில உருவாகி இருக்கிற பதார்த்தம் வேற. ஆகவே இங்க புதிய பதார்த்தம் தோன்றியது, இரசாயன மாற்றம். சரியா? தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம். இன்னும் 2 செயற்பாடுகள் இருக்கு. இந்த 2 செயற்பாடுகளும் நாங்க ஏற்கனவே
பார்த்திருக்கிறோம். இரண்டையும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்று நாங்கள் இதனுடைய இன்னும் இரண்டு செயல்பாடுகளை பார்ப்போம். சரியா? அப்ப அதுல என்ன செய்ய போறோம்டா, முதலாவது செயல்பாடு. முதலாவது செயற்பாட்டுல செப்பு சல்வேட்டு கரைசல் எடுக்க போறோம். செப்பு சல்வேட்டு கரைசல் இப்பதான் பார்த்துனாங்க. என்ன கலராக இருக்கும்? அது நீல நிறத்துல இருக்கும். செப்பு சல்வேட்டு கரைசல். செப்பு சல்வேட் CuSO4 சொல்றோம் கரைசல். ஹைட்ரோக்சைடு OH கரைசல். இந்த ரெண்டு கரைசல்களை எடுக்க போறோம். இரசாயன சேர்வைகள் ரெண்டு மூலம் தெரியும். இரசாயன சேர்வை சத்து சல்வேட்ன்றது ஒரு இரசாயன சேர்வை. இது சோடியம் ஹைட்ராக்சைடு இன்னொரு இரசாயன சேர்வை. ரெண்டு சோதனை குழாய்கள் செப்பு சல்வேட்டு ப்ளூ கலர் ப்ளூ ஆக இருக்கு. கரைச்செடுத்து அது ப்ளூ கலர். இப்ப அதுக்குள்ள NaOH தண்ணீர் மாதிரி என்றொரு புதிய பதார்த்தம் ஒன்று தோன்றும். எங்களுக்கு தோன்றுகின்ற புதிய சேர்வை எங்களுக்கா ஒரு புதுசா ஒன்று கிடைக்கும். அதுதான் ரசாயன மாற்றத்துக்குரிய ஒரு புதிய சேர்வையாக இருக்கு. சரியா? அப்ப நாங்கள் அதுக்குரிய செயற்பாட பார்ப்போம்.
This is one of my favorite reactions. We take sodium hydroxide, it's aqueous, dissolved in water, and we drop in copper 2 sulfate, which is also aqueous. It's dissolved into its ions. And you can see when the copper 2 sulfate it hits the sodium hydroxide solution, it forms this solid, this precipitate. And the precipitate, that falls to the bottom. So here's the reaction. The aqueous sodium hydroxide and the aqueous copper 2 sulfate, they mix together. They form Na2SO4. That's aqueous. It stays dissolved. But that solid, that CuOH2, that's the copper 2 hydroxide, and that's the precipitate. Here we're taking some sodium hydroxide and we're dropping the copper 2 sulfate right into it again. You can see on the right, copper 2 sulfate is kind of a pale blue liquid. But when it's mixed with that sodium hydroxide, we get that blue precipitate. And we can kind of separate it out, clump it up into a big pile of copper 2 hydroxide. If we took that out, we could just dry it and have solid copper 2 hydroxide. This is Dr. B with the reaction of sodium hydroxide plus copper 2 sulfate, one of my favorite reactions. Thanks for watching. ரைட். அப்ப இப்ப நீங்க பார்த்ததுன்னா இந்த ரெண்டையும் சேர்க்கைக்க வந்த ரியாக்ஷன். சரியா? இப்ப செப்பு சல்பேட்டை தனியா பார்த்தா நீல நிறத்துல ஒரு கரைசல் தண்ணி மாதிரி இருக்கு, கரைஞ்சிருக்கு, ஃபுல்லா கரைஞ்சிருக்கு. அடியில ஒன்றும் தேங்கியோ அல்லது அதுல அடியில படிஞ்சோ இருக்காது, ஃபுல்லா கரைஞ்சிருக்கு நீல நிறம். NaOH பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும், அது தண்ணி மாதிரி தான் இருக்கு. கரைச்சி விட்டா அது வெள்ளை நிறம் NaOH, கரைச்சுவீங்கன்னா தண்ணியோட தண்ணியை கலந்த மாதிரி இருக்கு. இப்ப நீங்க செப்பு சல்வேட்ட துளி துளியா அதுக்கு சேர்க்கைக்கு நீங்க தெரிஞ்சிருக்கு, அது அடியில போய் படியுது, ஒரு நீல நிறத்துல அடியில போய் படியுது. அதுதான் இந்த செப்பின் ஐதரோட்சைடு, புதிய பதார்த்தம் ஒன்று நீங்க உருவாக்குறத பார்க்க முடியும். புதிய பதார்த்தம் புதிதாக ஒன்று உருவாகிறது. இந்த ரெண்டும் சேர்ந்தால் புதிதாக ஒன்று உருவாகிறது. ஆகவே அது இரசாயன மாற்றம். அதனாலதான் நாங்க இரசாயன சேர்வைகள் என்று சொல்றோம். சரியா? ரெண்டும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு புதிய சேர்வை ஒன்று உருவாக்கி தருகிறது. ஆகவே இந்த மாற்றம் இரசாயன மாற்றம். விளங்கிட்டுதா? செப்பு சல்வேட்டு நீல நிறம், NaOH நிறமற்றது. ரெண்டையும் சேர்க்கும் பொழுது இந்த ரெண்டும் சேரைக்கு ஒரு வீழ்படி ஒன்று கிடைக்கும். அடியில ஒரு வீழ்படிவு, அதுதான் செப்பினுடைய ஐதரோட்சைடு. நீல நிறத்தில் வீழ்படி ஒன்று கிடைத்தது. வீழ்படி ஒன்று கிடைத்தது. பார்த்திருப்பீங்க, அந்த சோதனை குழாயில் அடியில ஒரு நீல நிறத்துல ஜெலி மாதிரி உண்டு அடியில படியுது. அதைத்தான் நாங்க வீழ்படிவு என்று சொல்றோம். சரியா? அடுத்ததாக நாங்க இன்னொரு செயற்பாடு பார்க்கணும். இன்னொரு பிராக்டிக்கல். ஐதான ஐதரோகுளோரிக் அமிலத்தை எடுத்து, ஐதான ஐதரோகுளோரிக் அமிலம் என்ற HCl, ஐதான நாங்க HCl ன்னு சொல்லுவோம். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், ஐதரோகுளோரிக் அமிலம், ஐதான ஐதரோகுளோரிக் அமிலம். ஐதான என்றா நாங்க அந்த ஐதரோகுளோரிக் அமிலம் HClக்குள்ள நீர் சேர்த்து, தண்ணி சேர்த்தா ஐதானது என்று சொல்லுவோம். சரியா? HCl என்ன கலர்? அது நிறமின் வெள்ளை நிறம். வெண்ணிறமா, வெள்ளை நிறம் என்றா நிறமற்ற தண்ணி மாதிரி. அதோட திரும்ப நாங்க தண்ணியை சேர்த்தா ஃபுல்லா கரைஞ்சு அது ஒரு தண்ணி மாதிரி இருக்கும். அமில கரைசல். அமிலம் என்று தானே சொல்றோம். அமில கரைச்சா வாரது ஒரு அமில கரைசல். சரியா? அந்த அமில கரைசலுக்குள்ள நாகத்துண்டுகள், நாகம், நாகம் என்றா சட் என்று சொல்லுவோம். நாகத்துண்டு, அது சின்ன சின்ன தகடு மாதிரி இருக்கும். நாகத்தகடுகள். சரியா? அலுமினிய துண்டுன்ற கலர்ல தான் இருக்கும் நாகத்தகடு.
அந்த தகடை போட்டுட்டு நாங்க நாகத்துண்டு போட்டுட்டு அந்த அமிலத்துக்கு போட்டுட்டு அவதானிக்க போறோம். சரியா? இப்போ ஒரு முகவையோட எடுத்துக்கொள்ளுவா. அந்த முகவைக்குள்ள எச்சியல விடுறோம். ஐதான எச்சியல் சொல்றோம். ஐதான எச்சியல விடுறோம். விட்டுட்டு அதுக்குள்ள இந்த நாகத்துண்டுகளை போட போறோம். நாகத்துண்டு. இப்ப எங்களுக்கு அவதானம் என்ன? சரியா? நாங்க ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துக்குள்ள அந்த நாகத்துண்டை போட்ட உடனே அந்த நாகத்துண்டு அசிட் தானே பிள்ளைகள். அப்ப இதை அரிக்கும். இதை அரிக்கும் நாகத்துண்டுகளை அரிக்கும். அத கரையும் நாகத்துண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். இதுல இருந்து சின்ன சின்னதா பபிள்ஸா வரும். சின்ன சின்ன பபிள்ஸ் என்ன சொல்ற? வாயு குமிழ். வாயு குமிழ். அப்ப எங்களுக்கு இப்ப அந்த எச்சியல் அமிலத்துக்குள்ள இந்த நாகத்துண்டுகளை போட அவதானம் ஒன்று நாகம் கரையும், இரண்டாவது வாயு வெளியேறும். என்ன செய்ய? இந்த சட்டன் தகடு கொஞ்சம் கொஞ்சமா கரையும். அது கரையேக்குள்ள இஞ்சி இருந்து குட்டி குட்டியா கேஸ் வெளியேறத பார்க்க. அப்ப அவதானம் எங்களுக்கு என்னவா இருக்கு? இதுல கேஸ் ஒன்று வெளியேறுது, நாகத்துண்டு கரைகிறது. சரியா? அப்ப இஞ்சி எங்களுக்கு நடக்கிற தாக்கத்தை பார்த்தோம்னா இதுல நாங்க நாகத்தை HCl சேர்க்கிறோம். இப்ப எங்களுக்கு எப்படி அந்த வாயு வருதுன்னு இந்த நாகம் குளோரினோட சேர்ந்து சட்டன் Cl2 உருவாகும். அப்ப இந்த ஐதரசன் என்ன செய்யுதா? H2 வாயுவா, அதாவது ஐதரசன் வாயுவா வெளியில போகுது. அந்த போற ஐதரசனை தான் நாங்க சின்ன சின்ன பவுலா வெளியில போறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? அப்ப இந்த செயற்பாட்டுல என்ன நடந்திருக்கு? நாகத்துண்டெடுத்து HCl அசிடுக்குள்ள போடும். போடைக்கு எங்களுக்கு என்ன நடந்தது? அசிடுன்றதுனால இந்த துண்டுகளை நாகத்துண்டுகளை கரைக்குது. அது கரைஞ்சு என்ன செய்யுதுன்னா சின்ன சின்ன பபிள்ஸ் வெளியே விடும். அது கரைஞ்சு இந்த வார பபிள்ஸ்ல என்ன வாயு வருதுன்னா பாக்குறோம் நாகமும் HCl ஒன்றோட ஒன்று சேர்க்கை. இந்த நாகம் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் இருக்கிற குளோரினோட சேர்ந்து ஒரு புதிய சேர்வை ஒன்று உருவாகுது. அதனால ஐதரசன் வாயுவா வெளியில போகுது. அப்ப எங்களுக்கு இது ரெண்டும் சேர்ந்து புதிய பதார்த்தங்கள் உருவாகும். ரெண்டும் சேரும் பொழுது புதுசா உருவாகுது. ஆகவே எங்களுக்கு இது என்னவாக இருக்கிறது? இரசாயன மாற்றமாக இருக்கிறது. எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்த சேர்வை வேற, இறுதியாக இருக்கிறது வேறு. இங்க இது அமிலமாக இருக்கு. தாக்கம் நடக்கும் பொழுது வாயுவாக வேற ஒரு சேர்வையாக இருக்கு. HCl இருந்தது H2 மாறி இருக்கு. இது ஹைட்ரோகுளோரிக் அமிலம், இது ஐதரசன் வாயு. அப்ப ரெண்டுமே வேறு வேறு இயல்பு. ஐதரசன் வாயு வேற மாதிரி, ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வேற மாதிரி. சரியா? அப்ப ரெண்டுமே எங்களுக்கு இங்க வேற இயல்புகள். அப்ப அதைத்தான் சொல்றேன் கெமிக்கல் ரியாக்ஷன். சரியா? இப்ப இந்த செயற்பாட்டுல நாகத்துண்டுகள் கரைவதையும் வாயு ஒன்று வெளியேறுவதையும் அவதானிக்க இயலும். சரியா? அப்ப இந்த செயற்பாட்டை நாங்கள் பார்க்கலாம். Hello everyone,
Today I am demonstrating an activity to show how does a metal react with acid. To demonstrate this activity, you need dilute hydrochloric acid, a test tube, and a metal. The metal which I have chosen here is the zinc. Zinc metal is silver in color and it is light weighted. Now you need to take some zinc granules, take the test tube and drop the zinc granules inside a test tube. Dilute hydrochloric acid is mild in nature, so you can hold a test tube in your hand. Now add dilute hydrochloric acid drop by drop into the test tube. You can see zinc metal is vigorously reacting with hydrochloric acid and it forms zinc chloride salt. Along with this, hydrogen gas is also liberated. Now let us perform a test to identify the gas liberated. Take the flame of matchstick near the test tube. Yes, I hope everybody heard that sound. It's pop sound. When hydrogen gas is liberated, we can hear the pop sound. This activity concludes that when a metal reacts with an acid, there is formation of salt along with the liberation of hydrogen gas. And it is also an example for displacement reaction. சரியா பிள்ளைகள்? இப்ப இதுல நாங்க பார்த்தது ரெண்டுக்கும் இடையில நடந்த தாக்கத்தினால உருவான விளைவுகள் எப்படி இருக்கு. இப்ப இதுல நாங்க ஹைட்ரஜன் வாயு. Hello everyone. Today I am demonstrating an activity to show how does a metal react with. பாப்போம். பாருங்க இதுல எடுத்திருக்கிறது இதுதான் HCl அமிலம். சரியா? இது ஒரு கபில நிற போத்தல்ல இருக்கு. இதுல நாங்க எடுத்திருக்கிறது நாகத்துண்டுகள். அதுல சின்ன சின்ன துண்டுகளாக போடப்பட்டு இருக்கு. சரியா? இந்த நாகத்துண்டுகளை எடுத்து கொதிக்குழாய்க்குள்ள போடணும். சரி, கொதிக்குழாய்க்குள்ள போட்டுட்டு அதுக்குள்ள நாங்க அமிலத்தை சேர்க்கணும். HCl சிறிதளவு சேர்த்துட்டு அதோட நாங்க நீர் சேர்க்க போறோம். ரெண்டா எங்களுக்கு அது ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலம். பாருங்க அதுல குமிழி குமிழியாக வாயு குமிழ்கள் வெளியேறத பார்க்கலாம். இப்ப இந்த வாயு வாரத ஐதரசன் தான்ன்றதை நாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்டா ஒரு தீக்குச்சி எரியிற தீக்குச்சியை கொண்டு போகல உங்களுக்கு அது அணையும். சரி, அணையேக்குல பாத்தீங்கன்னா ஒரு when hydrogen gas is liberated. Yes, I hope. Yes, I hope everybody. பொப் என்கிற சத்தத்தோட அது அணையிறத நாங்க பார்க்கலாம். அதுதான் ஐதரசன் வாயுவை இனங்காணுகிற முறை. அப்ப எங்களுக்கு இதுல ஹைட்ரஜன் வாயு வருது. அந்த ஐதரசன் வாயுவை நாங்க எப்படி இனங்காண்றது? இனங்காண்றதுண்டா என்ன? வாரது ஐதரசன் தான்ன்றது எப்படி கன்ஃபார்ம் பண்றது? சரியா? அப்ப அதுக்கு நாங்க பார்க்கிறோம். இந்த ஐதரசன் வாயு வரைக்குள்ள ஒரு தீக்குச்சி ஒன்றை கொண்டு போய் எரிஞ்சு கொண்டிருக்கிறத கிட்ட பிடிச்சீங்கன்னா அது பொப்புன்ற சத்தத்தோட நின்று அணைந்து விடும். இப்ப அதுவே ஒரு ஒக்சிஜன் வாயு அதுல இருந்து வெளியே வருது என்று சொல்லி நாங்க பார்த்துட்டு இப்ப நீங்க ஒரு தணல் குச்சியோட கொண்டு போகிறீங்க. தணல் குச்சியோட உங்க ஒரு எரிஞ்சு முடிஞ்ச ஒரு என்னன்னு சொல்றது சாம்பிராணின்ற குச்சி இருக்கு தானே, முன்னுக்கு தணல் இருக்கக்கூடிய அதை கொண்டு போனீங்கன்னா அது எரியும். எரிஞ்சு கொண்டிருக்கிறத கொண்டு போனா இன்னும் பிரகாசமாக எரியும். அப்ப எரியக்கூடிய வாயுண்டா ஆக்சிஜன் உப்புன்ற சத்தத்தோட அணைக்குதண்டா அது ஐதரசன் வாயு சொல்லி நாங்க சொல்ல. சரியா? அப்ப இரசாயன தாக்கங்கள்டா என்ன? யாதேனும் ஒரு பதார்த்தங்கள் என்ன செய்து மாற்றங்களுக்கு உட்பட்டு புதிய பதார்த்தங்களை உருவாக்குதல். புதிய பதார்த்தங்களை உருவாக்கு. அப்ப எங்களுக்கு ஒரு இரசாயன தாக்கம் நடந்திருக்கு என்றத காட்டுறதுக்கு சில அவதானிப்புகள் தேவைப்படும். அப்ப அது எப்படி இருந்திருந்தா அது ஒரு இரசாயன தாக்கம் என்று நாங்க எடுக்கிறோம். ஒன்று வாயு ஒன்று வெளியேற வேண்டும். வாயு வெளியேறி இருக்க வேண்டும். நாங்க செய்த செயற்பாட்டுல வாயு ஒன்று
கேஸ் ஒன்று வெளியே போகுதுன்னா அது ஒரு ரசாயன தாக்கம். அல்லது நிறம் வந்து சேஞ்ச் ஆகுது, கலர் வந்து சேஞ்ச் ஆகுது, எங்களுக்கு பார்க்க தெரியுது கேஸ் வருது, கலர் சேஞ்ச் ஆகுது என்றா அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். அல்லது வெப்பநிலை மாறுது, வெப்பநிலை சேஞ்ச் ஆகுது. இப்ப நாங்க ஒரு செப்பு சல்பேட்டு கரைசலுக்குள்ள இரும்பாணிய போடேக்கல கலர் நிறமாற்றமும் வரும், வெப்பநிலையில மாற்றமும் வரும். இப்ப எங்களுக்கு வெப்பநிலைன்னா கொதிக்குழாய பிடிக்க உங்களுக்கு தெரியும் பிள்ளைங்க கொஞ்சம் சூடாகி இருக்கிறது பார்க்கலாம். சரி, அப்ப எங்களுக்கு வெப்பநிலையில மாற்றம் இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். அதிகரிச்சிருந்தா கையில லைட்டா சுடும். இந்த கண்ணாடி கிளாஸ் தானே பிள்ளைகள் பிடிக்கல உங்களுக்கு சூடு உணரக்கூடியதாக இருக்கு. அல்லது போனா எங்களுக்கு ஒரு வீழ்படி ஒன்று உருவாகும். இப்ப பாருங்க, செப்பு சல்வேட்டையும் NaOH ரெண்டையும் சேர்க்கைக்குள்ள பாருங்க எங்களுக்கு நீல நிறத்துல ஏதோ ஒன்று படியுது, அந்த வீழ்படி ஒன்று உருவாகிடுது. அப்ப அது ஒரு இரசாயன மாற்றம் என்று சொல்றோம். இரசாயன தாக்கம் தான் நடந்திருக்கு, அதன் மூலம் ஒரு புதிய சேர்வை உருவாகி இருக்கு. அல்லது எங்களுக்கு ஒரு ஒலி சவுண்ட் ஒன்று வர வேணும், அல்லது ஒளி லைட் ஒன்று வர வேணும். பாருங்க எங்களுக்கு மெக்னீசியம் எரிச்சு பார்த்தனாங்க, மெக்னீசியத்தை வழியில எரிக்க பிரகாசமாக எரியும். ஒளி பிரகாசமான ஒளியில எரிஞ்சு ஒரு வெண்ணிற தூள் தான் மிஞ்ச போகும். அப்ப அதை நாங்க எப்படி சொல்றோம், ஒரு இரசாயன மாற்றம். அல்லது எங்களுக்கு மனம் ஒன்று உருவாகும். மனம்ண்டா பாருங்க, சில சமயம் மூக்கை அரிக்கிற மனமுடைய வாயு வந்து ரிலீஸ் ஆகிக்கல எங்களுக்கு அது மணந்து உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும், எந்த ஒரு ஸ்மெல் வித்தியாசமாக இருக்கிறது அப்படின்னு. அப்ப மனம் ஒன்று உருவாகும். அப்ப இந்த மாதிரியாக எங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரியான இயல்புகள் வெளியேறினா அதை நாங்க ரசாயன தாக்கங்கள் என்று சொல்லுவோம். சரியா? பாருங்க, இரசாயன தாக்கம் ஒன்றில பங்கு கொள்ளுகின்ற பதார்த்தங்கள் தாக்கிகள் என்று சொல்லுவோம். ரசாயன தாக்கத்தில் பங்கு கொள்ளுறதுண்டா ஒன்று. இப்ப இதுல நாங்க இந்த தாக்கத்தை பார்த்தோம்னா நாகம் எச்சில், நாகம் எச்சியல், நாகமும் ஐதரோகுளோரிக் அமிலமும் தான் இங்க இருக்கிற தாக்கிகள் என்று சொல்லப்படும். தாக்க போகுது இது ரெண்டும், இது ரெண்டும் தாக்கிகள் என்று சொல்லப்படும். இது ரெண்டும் தான் தாக்க போகுது. இந்த தாக்கத்தின் காரணமாக தோன்றும் புதிய பதார்த்தம் இது ரெண்டும், நாகத்தின் குளோரைட்டு ஐதரசன் வாயு. இது ரெண்டும் புதுசா தோன்றி இருக்கிறதுனால தாக்கிகள் மூலம் கிடைக்கப்பெற்ற விளைவு என்று சொல்லும். இது ரெண்டும் தாக்கினதுனால வந்த விளைவுதான் இது. அப்ப இங்க இருக்கிற வாயுக்களை நாங்க விளைவு என்று சொல்லுவோம். தாக்கத்தினால் கிடைத்த புதிய பதார்த்தம் விளைவு. தாக்கத்தினால் கிடைத்த புதிய பதார்த்தங்கள் விளைவு என்று சொல்லுவோம். சரியா? இப்ப விளைவுக்கு வேறொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மெக்னீசியமும் ஆக்சிஜனும் சேர்ந்து மெக்னீசியம் ஆக்சைடு, மெக்னீசியம் ஆக்சைடு வந்து உருவாகும். இப்ப இதுல நாங்கள் மெக்னீசியம் பிளஸ் ஆக்சிஜன் தாக்கத்தில் ஈடுபடுபவை மெக்னீசியம் ஆக்சிஜன். இதன் தாக்கத்தின் விளைவாக உருவாகியது மெக்னீசியம் ஆக்சைடு. இதை நாங்கள்
விளைவு என்று சொல்றோம். உருவாகியுள்ள விளைவு மெக்னீசியம் ஒட்சைடு. மெக்னீசியமும் ஒட்சிசனும் சேர்ந்து தாக்கமடைவதன் மூலம் ஒரு விளைவு உருவாகி இருக்கிறது. அந்த விளைவு மெக்னீசியம் ஒட்சைடு. சரியா? அப்ப இப்ப உங்களுக்கு என்னது தாக்கியண்டா என்ன, விளைவுண்டா என்ன? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்க, அதாவது ஒரு இரசாயன மாற்றம் நடக்க தாக்கிகளும் இருக்கும், விளைவும் இருக்கும். இரசாயன தாக்கம் நடக்க தாக்கியும் இருக்கும், தாக்கியினூடாக வந்த விளைவும் இருக்கும். சரியா? விளைவுன்னு நாங்க சொல்றது தோன்றும் புதிய பதார்த்தம் அல்லது புதிய சேர்வைகள். தாக்கத்தின் காரணமாக தோன்றும் புதிய சேர்வைகள். சரியா? அப்ப நாங்க இன்னைக்கு படிச்ச கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல இருந்து சில வினாக்களை பார்ப்போம். எழுதி கொள்ளுங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. ஒன்று, செப்பு சல்பேட்டு உடன் NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கப்பட்ட போது அவதானம் யார்? செப்பு சல்பேட்டோட சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கப்பட்ட பொழுது அவதானம் என்ன? இரண்டாவது, நாகத்துண்டுகள் ஹைதரோ குளோரிக் அமிலத்தில் இட்டபோது அவதானம் அதாவது பாருங்க, செப்பு சல்பேட்டோட சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கப்பட்ட பொழுது அவதானம். நாங்கள் எங்களுக்கு ரெண்டு கரைசலும் சேர்க்கைக்குள்ள நீல நிற வீழ்படிவு ஒன்று கிடைத்தது. நீல நிற வீழ்படிவு.
நீல நிறத்துல ஒரு வீழ்படி ஒன்று கிடைக்கும் ரெண்டும் சேர்ந்து. அதே போல நீல நிறத்துல வீழ்படிவு கிடைச்சது. இரண்டாவது, நாகத்துண்டுகள் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துல இட்ட போது அவதானம் நாகம் கரையும், வாயு வெளியேறும். மேல் நோக்கி அம்புக்குறி போடுறது வாயு வெளியேறுதுண்டு, கீழ் நோக்கி அம்புக்குறி போடுறது ஏதாவது அடியில படியுது, வீழ்படி. சரியா? நாகத்துண்டுகள் கரையும், வாயு ஒன்று வெளியேறும், அல்லது ஐதரசன் வாயு வெளியேறும் என்று போட்டாலும் சரி. மூன்றாவது, தாக்கிகள் என்றால் என்ன? இரசாயன தாக்கம் ஒன்றில் ஈடுபடுபவை. இரசாயன தாக்கத்தில் ஈடுபடுபவை. இரசாயன தாக்கத்துல ஈடுபடுபவை நாங்க தாக்கி என்றும், அதன் மூலம் உருவாகும் புதிய பதார்த்தம் விளைவு என்றும் சொல்லுவோம். நான்காவது பாருங்க, மெக்னீசியம் ஒட்சிசனோட சேர்ந்து எரிகிறது. ஒட்சிசன் வழியில நாங்க மெக்னீசியத்தோட எரிக்கிறது தான் இந்த தாக்கம். மெக்னீசியத்தை ஒட்சிசனுடன் தாக்கமடையும் போது, எரிக்கும் பொழுது உருவாக்குற விளைவு. சரியா? பாருங்க, மெக்னீசியம் ஆக்சைடு. என்ன விளைவு? மெக்னீசியம் ஆக்சைடு. இதுதான் விளைவு. தாக்கிகள் என்றது மெக்னீசியமும் ஆக்சிஜன், விளைவென்றது மெக்னீசியம் ஆக்சைடு. இன்றைக்கு நாங்க படிச்ச இரசாயன தாக்கங்கள், இரசாயன மாற்றங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு சந்தேகங்கள் இல்லைண்டா நாங்க இதோட வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். இன்னொரு வகுப்புல உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ.